வெல்கம் டு டிஜே எஜுகேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன் 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3 சாப்டர் 2 பர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸசைஸ் 2.4 எடுத்து வச்சுங்க, பேஜ் நம்பர் 44. ஓகேவா? ஸோ புக்கு எல்லோரும் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. அதில் நம்ம 4th சம் பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போ பாஷா borrowed ₹8,500 from a bank at a particular rate of interest அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? After 3 years, he paid 11,050 to settle his debt. ஓகேவா? At what rate of interest he borrowed the money அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு given என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எழுதலாம். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? borrowed அப்படின்னாலே அந்த பிரின்சிபல் தான். அப்போ ₹8,500 போட்டாச்சு. அதே மாதிரி 3 years, ஆஃப்டர் 3 years கொடுத்துருக்காங்களா? ஸோ அதுதான் n ஈக்குவல் டு 3 years. அதே மாதிரி 3 yearsக்கு அப்புறம் அவர் வந்து பெய்டு யாருக்கு? பேங்க்குக்கு வந்து அவர் மொத்த அமௌண்ட்டு கட்டுறாரு. அப்போ ஏ அமௌண்ட்டு. ஓகேவா? அப்போ 11,050. என்னென்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது 6 மட்டும்தான். ஓகேவா? அப்போ நம்ம பாருங்க கொடுத்துருக்குற அந்த இது என்னென்னலாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஏ அமௌண்ட்டு நமக்கு தெரியும், பி பிரின்சிபலும் தெரியும். ஸோ இது ரிலேட்டடாக இருக்கிற ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். அப்போ ஏ ஈக்குவல் டு பிஐ, இதுதான் அது. ஓகேவா? ஸோ எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ வந்துட்டு கிரேட்டர் தென் பிஆ இருக்கும். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், பிரின்சிபல் வந்துட்டு ஒருத்தர் 5,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. ஒரு மாதத்தில் வந்துட்டு 100 ரூபாய் அந்த அந்த 5,000 ரூபாய்க்கு வட்டி. ஓகேவா? அப்போ ஒரு மாதம் கழித்து அவர் வாங்கினவர்கிட்ட எவ்வளோ கொடுப்பாரு? ஏ. அப்போ பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் 5,100. அப்போ ஏ பாருங்க 5,100, பிரின்சிபல் வந்து 5,000. அப்போ ஏ தானே கிரேட்டர் தானே இருக்குது. அப்போ இதுதான் எப்போவுமே உங்களுக்கு எந்த சம்மில் 2 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, எது அமௌண்ட்டு எது பிரின்சிபல் அப்படின்னா எது கிரேட்டர் தான் இருக்கோ அதுதான் வந்துட்டு ஏ. ஓகேவா? ஸோ அப்போ ஏங்கிற இடத்துல 11,050 போட்டுட்டு ஈக்குவல் டு பி பிரின்சிபல் நமக்கு கொடுத்துருக்காங்க 8,500 ப்ளஸ்ஸு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது. ஓகேவா? அப்போ தெரியாத வேல்யூவை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வாங்க, லெஃப்ட் சைடு. ஓகேவா? அப்போ ஐ ஈக்குவல் டு 11,050, இந்த ப்ளஸ்ஸு 8,500 இந்த பக்கம் ஈக்குவல் டு அந்த பக்கம் போகிறப்போ -8,500 மாறிடும். ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக் சப்ட்ராக்ஷன்னா 11,050 -8,500, 0 - 0 0, 5 - 0 5, 0ல் 5 போகாதனால இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணிக்கோங்க. அப்போ 10ன்னு வந்துடும். 10 - 5 வந்து 5. அப்போ இங்கே வந்து 0 10 இருக்குமா? அப்போ 11ங்கிறது 10 மாறிடும். 10 - 8 வந்து 2. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 2,550 rupees. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஃபார்முலா என்னது? கேபிட்டல் ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. அப்போ நமக்கு இருக்கிற எல்லா வேலையும் தெரிஞ்ச வேலையை ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் இதில் ஃபார்முலாவில். அப்போ 2,550 ஈக்குவல் டு கேபிட்டல் பி நமக்கு தெரியும் 8,500 மல்டிப்ளை என்னும் தெரியும் 3 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது. அப்போ அங்கே 6னே அப்படியே வச்சுக்கோங்க, டிவைடட் பை 100. ஓகேவா? அப்போ தெரியாத வேல்யூவை நீங்கள் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துங்க. அப்போ ஆர் ஈக்குவல் டு 2,550 மல்டிப்ளை இந்த பக்கம் கீழே இருக்கிற அந்த 100 வந்து ஈக்குவல் டு அந்த பக்கம் போகிறப்போ மேலே வந்துடும். ஓகேவா? ஸோ 100. அதே மாதிரி இந்த பக்கம் நியூமரேட்டரில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே டினாமினேட்டருக்கு வந்துடும். ஓகேவா? 8,500 மல்டிப்ளை 3. இப்போ பாருங்கள், 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ 85ஐயும் இந்த நம்பரையும் வந்து பாருங்கள் டிவிசிபிள் பை 5. அப்போ 17 5s are 85, 5 5s are 25. அதுக்கப்புறம் 1 5s are 5, அப்புறம் 0. ஓகேவா? அப்போ பை
17 into 3. ஓகேவா, இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணனா பேலன்ஸ் இந்த நம்பர் தான் கிடைச்சிருக்கு. இப்போ கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுங்க 17 into 3. அப்போ பேசிக் மல்டிப்ளிகேஷன் 17 3. ஓகேவா, 7 3s are 21, 1 பேலன்ஸ் 2, 3 1s are 3, 3 plus 2 வந்துட்டு 5, 51. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 510 divided by 51. அப்போ 151s are 51, 10 51s are 510. அப்போ ஆன்சர் என்னது? 10. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் தானே போடணும். இங்கே பாருங்க, ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ். அப்போ ஆன்சர் வந்துட்டு 10%. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியாததுனால இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிடறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் செகண்ட் ஃபார்முலா, ஓகேவா, பிஎன்ஆர் டிவைடட் பை 100, அதில் எல்லா வேல்யூவையும் நம்ம அப்ளை பண்ணி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, ஸோ இது எல்லாமே முழுக்க மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மட்டும்தான் இதில் இருக்கும். ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சால் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ 5th sum பாருங்க. இன் வாட் டைம் வில் 16,500 amount to 22,935 at 13 years 13% per annum. அப்போ இதில் இருக்கிற given வேல்யூ ஃபுல்லாகவே எழுதுங்க. அப்போ நான் 2 வேல்யூ கொடுத்துருக்காங்களா, உங்களுக்கு எது கிரேட்டர் தென் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அப்போ ஏ தான் கிரேட்டர் தென் வேல்யூ. அப்போ ஏ தான் வந்துட்டு 22,935, ஏன்னா ஏ கிரேட்டர் தென் பி. ஓகேவா, அப்போ இதுதான் வந்து பெரிய வேல்யூ. அப்போ அந்த அமௌண்ட் தான் ஏ அமௌண்ட்டு. ஓகேவா, பிரின்சிபல் வந்துட்டு 16,500. ஏன்னா அந்த ஃபார்முலாவை நீங்கள் மேலே இங்கே எழுதிக்கிங்க ஞாபகத்துக்கு. ஓகேவா, ஏ இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் பி பிரின்சிபல். ஓகேவா, அதுக்கடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 13%, ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபைண்ட் நமக்கு என்னென்ன வேணும்? இயர்ஸ். ஓகேவா, டைம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வேணும். அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வேணும். அப்போ நமக்கு என்னென்னலாம் தெரியும் பாருங்கள். பி கொடுத்துருக்காங்க, ஏவும் கொடுத்துருக்காங்களா, அப்போ அந்த ஃபார்முலாவில் போடுங்க. ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, அப்போ நமக்கு ஐ தெரியாததுனால ஐயை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா ஏ மைனஸ் பி. அப்போ ஏ வந்து என்னது 22,935 மைனஸ் 16,500. அப்போ இது ரெண்டுமே பேசிக் சப்ட்ராக்ஷன் தான். அப்போ போட்டுட்டு 5 மைனஸ் 0 5, 3 மைனஸ் 0 3, 9 மைனஸ் 5 4, 2ல் 6 போகாததுனால இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, அப்போ இங்கே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே 1 வந்துடும், இங்கே 12 வந்துடும். அப்போ 12 மைனஸ் 6 எவ்வளவு? 6. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது? 6,435. ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கிடச்சிருச்சு. அப்போ ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. இன்னும் என்ன வேல்யூ கிடைக்கணும்? என். அப்போ என் ரிலேட்டடாக இருக்கிற அந்த ஃபார்முலாவை எழுதுங்க. கேபிட்டல் ஐ ஈக்குவல் டு கேபிட்டல் பிஎன்ஆர் டிவைடட் பை 100. ஓகேவா, ஸோ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம். 6,435 ஈக்குவல் டு கேபிட்டல் பி இங்கே நம்ம கிவன் வேல்யூவில் எழுதியிருக்கோம் 16,500 மல்டிப்ளை என்ன நமக்கு தெரியாது. ஓகேவா, ஸோ அதனால் அப்படியே எழுதிக்கோங்க. மல்டிப்ளை ஆர் வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 13. ஓகேவா, டிவைடட் பை டிவைடட் பை 100. ஓகேவா, அப்போ நமக்கு தெரியாத வேல்யூவை லெஃப்ட் சைடு வச்சுங்க. n ஈக்குவல் டு இந்த 6,435 இங்கே இருக்கிற நியூமினேட்டர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா நமக்கு மேலே வந்துடும் நியூமினேட்டரில். மல்டிப்ளை 100 டிவைட் பை இங்கே இருக்கிற நியூமினேட்டர் எல்லாமே கீழே வந்துடும். அப்போ 16,500 மல்டிப்ளை 13. ஓகேவா, ஸோ இந்த 2 நம்பருக்கும் 0க்கும் இந்த 2 0க்கும் கேன்சல் பண்ணிடலாமா? ஓகே, பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 6,435 divided by 165 multiply 13. ஸோ நம்ம இதையும் மட்டும் நம்ம டிவிஷனுக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ 6,435 divided by 13. அப்போ ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துக்கோங்க. 64. 64ல் எத்தனை 13 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. 4 13s are 52.
அப்போ இது ரெண்டையும் வந்துட்டு நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம். அப்போ 4 மைனஸ் 2 2, 6 மைனஸ் 5 வந்துட்டு 1. அப்போ 12 கிடச்சிருச்சு. இப்போ 12ல் 13 போகுமா? போகாது. அப்போ 3ங்கிற நம்பரை கீழே இறக்கிடுங்க. அப்போ 123. 123ல் எத்தனை 13 இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. அப்போ 9 13s are 117. அதே மாதிரி பேசிக் சப்ட்ராக்ஷன் பண்ணுங்க. 3ல் 7 போகாதனால 2லேருந்து 1 பாரோ பண்ணிங்க. அப்போ 13 அப்படின்னு வந்துடும். 13 மைனஸ் 7 வந்து 6. இங்கே 12லேருந்து இங்கே 1 கடன் கொடுத்ததுனால இங்கே 11 ஆயிரும். 11 மைனஸ் 11 0 தான், ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த 5 மட்டும் கீழே இருக்குங்க. இப்போ 65 அப்படின்னு வந்துடும். அப்போ 5 13s are 65. ரிமைண்டர் வந்துட்டு 0. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? இது மட்டும் தான் பேலன்ஸாக இருக்கும். 495 டிவைடட் பை 165. ஓகேவா? ஸோ இப்போ 165ஆல் எதை மல்டிப்ளை பண்ணால் 495 வரும் பாருங்கள். 3 டைம்ஸ் 5 3s are 15, பேலன்ஸ் 1. 6 3s are 18. 18 + 1 வந்து 19. இப்போ 1 எழுதிட்டு மறுபடியும் 1 எழுதிங்க. 3 1s are 3. 3 + 1 வந்துட்டு 4. அப்போ நமக்கு வந்து 165 are 65. 3 165 are 495. ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்போ n வந்துட்டு என்னது? 3. ஓகேவா? அப்போ n = 3. யூனிட்டோட சேர்த்து எழுதணும். டைம் தான் வந்துட்டு நமக்கு n. ஓகேவா? அப்போ = 3 years. இதுவும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் சம், ஃபோர்த் சம் என்ன கொடுத்து கேட்டிருந்தாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கேட்டிருந்தாங்க. ஃபிஃப்த் சம்மில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு இயர்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ சிக்ஸ்த் சம் பாருங்க. இன் வாட் டைம் வில் 17,800 அமௌண்ட் டு 19,936 at 6% per annum. ஸோ நம்ம நல்லா கோ த்ரூ பண்ணோம்னா கிவன் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், A இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் P. ஓகேவா? அப்போ வந்துட்டு A வந்து தான் கிரேட்டர் தென் அமௌண்ட்டு. ஓகேவா? அப்போ 19,936 எழுதிட்டோம். அதே மாதிரி பிரின்சிபல் நமக்கு வந்து லெஸ் நம்பர் தானே. அப்போ ₹17,800 எழுதியாச்சு. இது என்ன கேட்டிருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. இப்போ ரேனம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் R நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஃபைண்ட் என்னென்ன கண்டுபிடிக்கணும்? n வேல்யூ நமக்கு கொடுக்கல, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு A = P + I. அப்போ நமக்கு ஏவும் தெரியும், பிரின்சிபலும் நமக்கு தெரியுங்கிறதுனால இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கலாம். அப்போ I = A. இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் வந்துட்டு பிரின்சிபல், இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு வர்றப்ப நமக்கு -P வந்துடும். ஓகேவா? அப்போ 19,936 மைனஸ் 17,800. ஓகேவா? அப்போ இது ரெண்டும் வந்துட்டு சிம்பிள் சப்ட்ராக்ஷன் தான். அப்போ 6 - 0 6, 3 - 0 3, 9 - 8 1, 9 - 7 2. அப்போ ஆன்சர் வந்துட்டு 2136. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். எதுக்காக? நமக்கு நம்பர் இயர்ஸ் கிடைக்கிறதுக்காக, நம்பர் ஆஃப் டைம்ஸ். அப்போ கேபிட்டல் I = கேபிட்டல் PNR டிவைடட் பை 100. இதுதான் வந்துட்டு அடுத்த ஃபார்முலா. அப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூவை ஃபுல்லாக இதில் எழுதலாம். கேபிட்டல் I என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? 2136 = பிரின்சிபல் நமக்கு தெரியும் 17,800 மல்டிப்ளை n தெரியாது. அப்போ அதை அப்படியே எழுதுங்க. n மல்டிப்ளை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 6%. அப்போ 6 டிவைடட் பை 100. அப்போ n தெரியாத வேல்யூவை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே அப்படியே ஆப்போசிட்டில் கொண்டு போங்க. அப்போ 2136 கீழே இருக்கிற டினாமினேட்டர் இருக்கிற 100 மேலே வரணுச்சுன்னா உங்களுக்கு மல்டிப்ளை 100 வந்துடும். அதே மாதிரி மேலே இருக்கிற 17,800 இன்ட்டு 6 வந்து கீழே வர்றதுனால 17,800 இன்ட்டு 6. அப்போ இங்கே பாருங்கள், 2 0க்கும் இங்கே 2 0 கேன்சல் பண்ணியாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது? 2136 மல்டிப்ளை இந்த 6 மட்டும் எடுத்துக்கிடுவோம். ஓகேவா?
ஸோ ஃபஸ்ட்டு 2 டிஜிட் மட்டும் எடுங்க. 21 எத்தனை 6 போகும் பாருங்கள். அப்போ 3 6 ஆர் 18. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 21 வந்து 8 போயிடுச்சுன்னா நமக்கு 3 கிடைக்கும். இந்த ஒரு நம்பரை மட்டும் கீழே கொண்டு வாங்க 3. அப்போ 33 வந்துடும். 33ல் எத்தனை 6 இருக்குன்னு பாருங்கள். 5 6 ஆர் 30. அப்போ 33லேருந்து 30 சப்ட்ராக்ட் பண்ணணும். 3 - 0 வந்து 3. அப்போ 3ஆல் 6 போகுமா? 3ல போகாது. அப்போ இன்னொரு நம்பரை கீழே கொண்டு வாங்க 6. ஒவ்வொரு நம்பராக நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? அப்போ 36 எத்தனை 6 இருக்கு? 6. அப்போ 6 6 ஆர் 36. அப்போ மறுபடியும் இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ரிமைண்டர் வந்து 0 கிடச்சிடும். அப்போ ஆன்சர் என்னது? 356. ஏன்னா இது நமக்கு அடிச்சிட்டோம்ல. அப்போ 356 டிவைடட் பை 178. இது மட்டும்தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? இந்த 6ஐயும் இந்த இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் 178ல் எத்தனை டைம்ஸ் போகும்? 356. அப்போ மல்டிப்ளை பை 2 போட்டோம்னா 8 2s are 16. 16ல் 6 எழுதிட்டு பேலன்ஸ் 1 இங்கே வச்சுட்டோம். 7 2s are 14. 14 + 1 வந்துட்டு 15. அப்போ 5 எழுதிட்டு மறுபடியும் 1 இங்கே எழுதிட்டோம். 1 2s are 1. 2 + 1 வந்துட்டு 3. அப்போ 178 are 178. 2 178 are 356. அப்போ n வந்துட்டு 2. அப்போ நம்ம யூனிட்டோட எழுதணும் அப்படின்னா இதுதான். ஓகேவா? அப்போ 4th சம் வந்து என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கேட்டிருக்காங்க. 5th சம்மும் 6th சம்மும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்பர் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் டைம்ஸ், தட் மீன்ஸ் இயர்ஸும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ திருப்பி இந்த சம்ஸை போட்டு பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம்பிள் இது ரிலேட்டடாக கண்டிப்பாக கேட்பாங்க. இதோட அவ்வளோதான். கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.